ஹலோ கைஸ், குட்டியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சரியா? ஸோ நாளைக்கு 21 ஜான் 21லேருந்து ஒரு 3-4 டேஸ் அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூடியூப்பில் இங்கிலீஷ்க்கான கரெக்ஷன் வரும் சரியா? ஸோ யூடியூப்பில் நீங்கள் நம்ம லாஸ்ட் ஆஃப் கிளாஸ் தான் அது, பட் நம்ம யூடியூப்பில் எல்லோரும் பார்க்குற மாதிரி அதை போடுறோம். ஸோ அதோடைய ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு 4-5 டேஸுக்கு கண்டிப்பாக வரும். டெய்லி டெஸ்ட்டுக்கான கரெக்ஷன், இந்த லைவ் டெஸ்ட் ஆலிவ் போர்டில் ஒன்று போட்டிருக்கேன், அதுக்கான கரெக்ஷன் தான் கொடுக்க போகிறோம் சரி. அது கண்டிப்பாக 3 டேஸ் ஆகும். ஸோ அதுக்கான கரெக்ஷன் நாளைக்கு வரும். நாளைக்கு காலைல 9 மணிக்கு ஜான் 21லேருந்து காலைல 9 மணிக்கு அந்த கிளாஸ் இருக்கும். இது நம்பர் 1. நம்பர் 2, A to A அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நம்ம போடுவோம் சரியா? A to A அந்த ப்ரோக்ராம் அது என்னது? அச்சீவர்ஸ் டு ஆஸ்பிரன்ஸ், இல்லை ஆஸ்பிரன்ஸ் டு அச்சீவர்ஸ் சரியா? ஆஸ்பிரன்ஸ்லேருந்து அச்சீவர்ஸ் ஆன நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸு. இது வந்துட்டு ஒரு வாலண்டரி ப்ரோக்ராம் தான். ஸோ கிளியர் பண்ண ஆஸ்பிரன்ஸ் வந்துட்டு உங்கள்கிட்ட பேசுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா ஜான் 21 வெனஸ்டே, ஜனவரி 21 வெனஸ்டே அன்னைக்கும் சண்டே ஜான் 25 அன்னைக்கும் 2 நாளும் நடக்க போகுது சரியா? ஸோ ஜான் 21 அந்த A to A ப்ரோக்ராம், அச்சீவர்ஸ் டு ஆஸ்பிரன்ஸ் ப்ரோக்ராமு, மாற்றி உடனே ஆஸ்பிரன்ஸ் டு அச்சீவர்ஸ் ப்ரோக்ராமு ஜான் 21 அண்ட் ஜான் 25 2 நாளும் ஈவினிங் 7க்கு நடக்கும். எங்கே வச்சு நடக்கும், என்ன நடக்கும்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் நடக்கும். இப்போ டெலிகிராம் குரூப்பில் ஏன் நடத்துறீங்கன்னா டிஸ்கஷனுக்கு ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் இன்ட்ராக்ஷனாக கொண்டு போகலாம். போன தடவை SBPO கிளியர் பண்ண 2 பேர் வந்தாங்க, நிறைய பேர் நல்லா இருக்குது சார் இந்த மாதிரி பண்ணுங்கன்னாங்க. ஸோ அதுக்காக வி ஆர் ரிப்பீட்டிங். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க, புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. இதில் வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்க படித்த சோர்ஸ் சொல்லுவாங்க, ஏன் நம்ம சோர்ஸ் மட்டும் தான் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது. உண்மையிலே அவங்களுக்கு எந்த சோர்ஸ் பெனிஃபிஷியலாக இருக்கோ, இது வந்து ஃபில்டர்டு, இந்த சோர்ஸ் மட்டும் தான் நீங்கள் சொல்லணும், இவங்களுக்கும் எங்களுக்கும் பஞ்சாயத்து, அவங்க சோர்ஸை சொல்லக்கூடாது அப்படிங்கிற கதை கிடையாது. அவங்கள்ட்ட அவங்க வந்துட்டு நம்ம ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்கள்ட்ட இந்த கண்டிஷன், இதை சொல்லுங்கள் அதை சொல்லுங்கன்னு எதுவுமே கிடையாது. அவங்க உண்மையிலே படித்து அவங்களுக்கு எது பெனிஃபிஷியலாக இருந்துச்சோ அதை சொல்லுவாங்க. ஸோ மறக்காமல் வந்துடுங்க. நாளைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு ஜான் 21 7 PM to 9 PM அண்ட் ஜான் 25 7 PM to 9 PM சரியா? ஸோ உங்களுடைய ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு வாரம் நம்மளுக்கு வர்றதுக்கு ஆள் இருக்காங்க. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், தெரிஞ்ச கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், ஹெல்ப் பண்ணுறதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்காங்க. ஸோ நம்ம இதை ஒரு ப்ரோக்ராமாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம், அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஃப்ரீ தான், ஓப்பனாக நீங்கள் உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். ஓப்பன் ஃபோரமாக தான் இருக்கும். ஒரு 200 பீப்புள் வந்தாங்கன்னா 20-25 பீப்புள் கிட்ட போனதுலாம் நிறைய கேட்டாங்க. மற்றவங்க கேட்குறது நமக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதில் வந்துருங்க, வந்து சேர்ந்துருங்க. நாளைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க, இப்போ தான் ப்ரிலிம்ஸ்லாம் எழுதிக்கிட்டு இருக்கேன், இப்போ தான் 1 மெயின்ஸ் 2 மெயின்ஸ்லாம் எழுதுறேன் அப்படின்னா வந்துருங்க. 10 மெயின்ஸ் எழுதிட்டேன், எனக்கு ஜஸ்ட்டில் போகுதுனாலும் நீங்கள் வாங்க, நானும் அதில் இருப்பேன். மறக்காமல் வந்து விடுங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி திருப்பி உங்களுக்கு கிடைக்காது. இது வந்து நான் கேள்வி கேட்குறது, நான் அவங்களுக்கு கேள்வி கேட்குறது கிடையாது. நீங்கள் அவங்கள்ட்ட எந்த கொஸ்டின் என்னன்னாலும் கேட்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபோரம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ, டாடா, பை பை. ஆஃபர் க்ளோஸ்டு, இன்னை விட ஆஃபர் க்ளோஸ்டு. ப்ரைஸஸ் கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். அடுத்த ஆஃபர்ஸ் வரும்போது நம்ம அதே மாதிரி வி வில் சப்சிக்வெண்ட்லி நம்ம குறைச்சி நம்ம ப்ரைஸஸ் கொடுப்போம் சரியா? பட் அது வரைக்கும் நம்ம கரண்ட்டாக இப்போது என்ன ப்ரைஸஸ் இருக்குதோ அதில் தான் கண்டினியூ ஆகும். கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், லைட்டான ஒரு 100 ரூபா எல்லாத்துலேயும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.